இன்றைக்கு சுவிஸ்ல இருந்து ஆக்கள் வந்திருக்கணும். எங்கள் ஆக்கள் கீரை வேண்டுறதுக்கு கீரை ஓரளவுக்கு பரவாயில்லை. பார்த்து விடுங்க. வணக்கம். வணக்கம். எங்கே இருந்து வாரீங்க? நான் சுவிஸ்ல இருந்து வரேன். டூரிஸ்டா வந்தீங்களோ இல்லை? எங்களோட தங்கச்சி ஒரு ஆள் இருக்குது. நான் வாட்ட வந்தேன்னா உங்களோட தோட்டத்தை பற்றி அறிஞ்சேன். இந்த டிக்டாக் இதுகளில் பார்க்குறதா. அப்போ நேராக வந்து பார்ப்போம்ட்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள்கிட்ட கீரை இருக்குது. ஓரளவுக்கு பிடுங்கி சமைக்கலாம். நீங்கள் என்ன கடையிலும் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, இங்கே தெரிஞ்சாக்களுக்கு தான் கொடுக்குறேன். கடைக்கு கேட்டதான் பிராங்க் போர்டில் இருந்து அது தொகையாக கேட்டதாக கொடுக்குறேன். இதில் பெரிய முளைக்கீரையாக கொடுங்க. அப்படி ஒரு 10 பிடி பிடுங்கலாம்லடாக்கா? இது ஆனால் பார்த்துட்டு கேட்பேன் எல்லாரும். ஆனால் இங்கே இந்த சமையலுக்கு தான். அப்போ இங்கே கீரை பார்த்தீங்கன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டே காய்ச்சுவோம். நல்ல கீரை. இது பிஓ 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 கீரை எப்படியும் ஒரு குடி 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நல்ல. அப்போ நீங்கள் கணக்கு செய்கிறாண்டா நீங்கள் இப்படி கொடுக்கலாம் தானே? உங்களுக்கு வார வருஷம் தனியாக கீரை தான் செய்ய போகிறேன். கீரை தோட்டம். அப்போ ஒரே வா அப்படிங்க எங்க இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கடைகளுக்கும் கொடுக்கலாம் தான், தமிழ் கடைகளுக்கும். தமிழ் கொடுக்கலாம். இங்கே எங்க நிறைய ஆக்கள் கேட்கிறவ. அப்ப இல்ல, இது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறபடியா அதில் விரும்புவேன் கூட. அண்டாண்டு பிடிய கொண்ட கடையை கொடுத்தீங்களான்னு சொன்னால் உடனே வேண்டி சமைக்க நல்லா இருக்கும். இங்க வந்து தோட்டத்துக்கு வேற வேணும், என்னால இயலாது. 2 பேரை வேலையை போடுறானே, பெரிய தோட்டம் தானே. பெரிய தோட்டம், ஆனா சம்பளம் கூட கட்டாது. இல்ல ஃபுல் டைம் இல்ல, சும்மா ஒரு 2 மணித்தியாலம் பின்னேரத்துல வேலை கொடுக்கலாம். ஆனா ஆப்பிரிக்காவில இருந்து கேட்கிறாங்க எல்லாம். ஊர்கீரை யாழ்ப்பாணத்துல 7 ஆலையில கொட்டை எடுத்து வந்து இங்க போட்டுனாங்க. விதை எடுத்து போட்டு விதை எடுத்து போட்டு நல்லா வந்திருக்கு. பார்க்க தெரியுது அந்த மாதிரி. பாருங்க, ஒரு மருந்து இருந்து ஒன்றுமே இல்லை, தனியா மணல் தனியா. ஆனா குதிரை தானா இல்ல. சுவிஸ்லேருந்து வந்தேனான்னு பார்த்த உடனே ஆசையா இருந்துச்சு. என்ன அறியாமலே நானும் புடுங்க வலிக்கிட்டேன். பாத்தீங்களா, ஒரு பிடி புடுங்கிட்டு. அங்களும் ஊர்ல தோட்டங்கள் செய்ததுதான், ஆனால் அதே மாதிரி இருக்குது. யாழ்ப்பாணத்துல ஊர்ல எதிராலையில செய்த மாதிரி தான் கிடக்குது. இதுக்கு நான் காசு வேற ஒண்ணுமா இல்லத்தானே? உண்டியலுக்கு போடுங்க. உண்டியல் அப்படி வச்சிருக்கிறீங்களா? உண்டியல் அங்க இருக்கு. என்ன சுவிஸ்ல இருந்து வந்த எங்களுக்கு இதுக்கு 2 பிடி தானே மிச்சம். இன்னொரு பிடி பெருசா. அடுத்த தோட்டம் எப்படி மிளகாண்டு எல்லாம் மதாளிச்சு போயிருக்குது. இதுக்குள்ள தெரியாம சுரைக்காய் நட்டு போட்டோம், அது எல்லா கண்டையும் மூடி மறைச்சிடுது எல்லாம். ஆனா சுரைக்காய் பிஞ்சு பிடிச்சி காய்ச்சிருக்குது. இங்க காய்கள் எல்லாம் இருக்குது. இது எங்கிட்ட மிளகாண்டு நல்லா வளர்ந்துடுது. அந்த பால் ஊத்தினதோட கிசி சண்டு வளரணும் வந்துட்டு. இந்த பால் ஊத்துறதா? பால் ஊத்துனாங்க. அதாவது புதுமையா இருக்குது. ஒரு புத்தாத்துல படிச்சு நாங்கள் படிச்சோடனே பால் அந்த இருந்தா அதுக்கு உஷாரா வரும். நல்ல விட்டமின் சி, எல், ஏ எல்லாம் கூடி அதை மதாளிச்சு வரையணும். ஆனா காய்க்கிறதா காலையில அதான் தெரிகிற. இங்க சுரைக்காய் நாட்டு நாங்கள் ஆண்டு சில்லங்கால இருந்து அது எல்லா இடமும் முழு இடத்தையும் பிடிச்சிட்டு எல்லா இடமும் பிடிச்சி மறைக்குது. பிஞ்சுகள் பிடிச்சிடுது. பூவால் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல தக்காளியால் நிற்குது எல்லாம். இங்கே கத்தரி தோட்டமும் கூட தானோ? அதுவும் இப்போ எல்லாம் காய்க்க வலிக்கிட்டு இருக்கு போல. இப்போ பூத்து காய்க்குது. அதுக்கிடையில 2 மாதம் உங்களை வெதரும் கொஞ்சம் குழப்பிட்டுது. அதான் வெதர் தான். இந்த எல்லா இடமும் தான். யூரோப்பா முழுக்கவும் நாத்தி போடுது. கொஞ்சம் நல்ல வெயில எரிச்சு தாண்டா இதை விட நல்லா வந்திருக்கும்.
என்ன ரெண்டு மாதம் வெயில் இருக்குமே இருந்தா நல்லா இருக்கும். இங்கே பூக்கொண்டல் பாருங்க, சோழியா பூத்திருக்கு. பூந்தோட்டம் வச்சிருக்கிறோம். தோட்டம் வச்சா பூக்கொண்டல் வச்சா மண்டுகள் தேனிகள் வந்து குடிக்கும். அதுல இதுகள் வரும், காய்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். இது சூறா பூக்கண்டு, இது செவந்தி, அது சீனியாசி எல்லாம் பவனியால இருந்து கொட்ட கொண்டு நாங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கு. போட்டு நல்லா வந்திருக்கு. அப்ப இது கோயில்களுக்கு எல்லாம் கொடுக்குற நீங்கள பூ? கோயிலுக்கு அந்த பூ என்ன ஏதாவது ஒன்று செய்யத்தானே வேற. ரோசா மரம் நிக்குது. அப்ப செவ்வந்தி என்ன? செவ்வந்தி என்ன? சூரியா சும்மா வடிவுக்கு சோழிக்கிறது. நெத்து எடுக்கிறதோ? நெத்து எடுக்கிறதோ. இது என்ன கிணறு ஏதாவது வெட்ட போறீங்களா? இது வெட்டுறதுக்கு தான் ஆயத்த பண்ணணும். என்ன கிணறு? இங்க அப்படி வெட்டலாமா? வெட்டலாம். குழாக்கிணறு அடிக்க போறோம். அப்ப இப்ப கிணறு மாதிரி இப்படி போட்டு கிடக்கு. அதை போட்டிருக்கு. அந்த அளவு எடுத்து வச்சிருக்கிறோம். குழாக்கிணறு ஒன்று இருக்குது. ஆனா இதுல ஒன்று வைப்ப வேண்டியது தூரம் அங்க வந்து கொண்டு வரதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தோட்டம் பெருசாண்டபடியா இங்க ரெண்டு எல்லா இடத்துக்கும் தண்ணி எடுக்கிற மாதிரி. அதுதான். இது என்ன குழாக்கிணறோ? இது ஒரு குழாக்கிணறு ஒன்று வந்து அடிச்சவங்க பேருந்து தண்ணி கூட வருதான்ட்டு அப்படியே வைப்ப வச்சுட்டு போட்டாங்க. இனி வந்து அதுக்குள்ள பொம்மை வச்சு போட்டுவாங்க. தண்ணியை கூட வந்துட்டு என்ன அது என்ன பைப்பு வச்சு பூட்டி என்ன பேருந்து அடிக்கிற மாதிரி செய்யணும். என்ன தோட்டத்தை சுற்றி பார்க்குறேன்றாலும் கொஞ்சம் பெரிய தோட்டம் தானே? பெரிய தோட்டம். உங்களை சுத்தி காட்டுவோம். எல்லாருக்கும் போய் சொல்லுவீங்களானே இப்படி ஒரு ஆள் தோட்டம் வச்சுக்க. ஆனா நீங்கள் இது கேட்டா கட்டாயம் வேலையாக்கள் எவ்வளவு தோட்டம் பராமரிக்கிறதா கஷ்டமே. சினிய பொடிகள் வந்து உதவி செய்வாங்க. ஆனால் இப்ப ரெண்டு பேரும் பின்னரங்களை உங்களுக்கு உதவிக்கு வச்சிருந்தா இது என்னது? இது பைத்தியா? போஞ்சி. அது ஹோவா. இது தக்காளி எல்லாம் பாருங்க, இதுல எல்லாம் கருகி போச்சு. எருவெல்லாம் போட்டு. இங்க ஆப்பிள் மரம் நிக்குது, பெரிய மரம். பியர்நாயம் இருக்கு போல. அதுவும் இருக்குது பியாசு. இது ஆப்பிள் மரம். போன வருஷம் நெதர்லாந்து தமிழன் வந்து எடுத்தவர் வீடியோ. ஆப்பிள் பிடிங்கி சாப்பிட்டவர். போன வருஷம் நல்ல விளைச்சல் விளைச்சது. இது அந்த இந்த பழம் எல்லாம் அந்த எல்லாம் கொண்டு உண்டு. ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டோமா? அதனால இது லீக்ஸ். இது இன்னும் இப்ப இது இப்ப நட்ட நீங்கள் அது இப்ப என்ன இனி ஒரு 2 மாதத்துல 2 மாதம் வேணும். அப்ப எல்லா பயிரும் செய்யறீங்க. என்ன ஊர்லயே இது நீங்க விவசாயி தானோ இல்லாட்டி இங்கே வந்தானோ? இல்ல இது ஒரு பொழுதுபோக்கு. ஊர்ல எங்க அப்பா பெரிய தோட்டக்காரன். நடுங்காணியில பெரிய விவசாயி. என்னன்னு உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இங்கே வந்து இப்படி ஒரு தோட்டங்களை செய்யணும்ண்டு? இல்லாட்டி ஒரு பொழுதுபோக்குமாய் தொடங்கி? எனக்கு சுவாமியில தெரியல. இஞ்சால இது வந்து பாருங்க மல்லியில தச்சில கொரியண்டான்னு சொல்லுவாங்க. பிரியாணி போடுறதுக்கு நல்ல சாமான். இது இது பேத்தர் சில்லி மாதிரியோ. இது வந்து பேத்தர் சில்லின்னா இதுல மொரோக்கோக்கார அவங்க சம்பல்கள் அதில் போடுறது. பூசணி இருக்கு. இதான் குணாக்கிணறு மூடி இருக்கா. என்ன நீங்க தனியாண்ட என்ன எடுக்கிறது? வந்து வண்டில் இருக்கு. வண்டில்ல அடிக்க கொண்டாந்து அடிச்சா 15 விரல் இருக்கு. தள்ளி கொண்டு போகணும். அங்க இந்த வருஷம் தண்ணியா அடிக்கிறதே இல்லை, மழை பெய்த வழியா. இங்க பாருங்க, அங்கால சுரக்காய் பூசணி தோட்டம், இங்கால பூசணி தோட்டம். இது என்ன எங்கிட்ட ஊர் பூசணியா? ஊர் பூசணி. ஊர் பூசணியும் பூசணியும் இருக்கு. ரெண்டும் போட்டுருக்கு.
அப்ப இந்த இதுகள் எல்லாம் என்ன செய்யற நீங்கள் இது இப்ப ஆஞ்சு கொண்டு போய் என்ன விக்கிறதா இல்லாட்டி கோயில்கள் அதுகளுக்கு அப்படி கொடுக்குறீங்களா? இந்த வரை கோயில்கார வந்து கேட்டா கொடுக்குறீங்களா? இப்போ பெருசா கொடுக்கல, இந்த வரை இனித்தான் காய்க்க போகுது. இப்ப பிஞ்சு வருது, அதுக்குள்ள குளிர் வந்தது தெரியல. இது பிரச்சனை இல்லை. இந்த பயிர் வந்து 10ஆம் மாசம் மட்டும் வெயில் அடிச்சேண்டா வந்துடும். வந்தா மிஞ்சினா கொடுப்போம், இல்லாட்டி கண்ணனுக்கு ஏத்துறேன். இங்க பாருங்க, 2 போஞ்சி எவ்வளவு குலையா தூங்குது. போஞ்சிக்க முட்டி இது நாளைக்கு வந்து ஆயவணும். இங்க சலாத்து இருக்கு போட்டு சலாது எல்லாம் போட்டு நாங்கள் நத்தை எல்லாம் ஊந்து வருகுது. இவருக்கு வைத்தியம் பார்க்கணும். இப்ப பின்னர இரவு 8 மணி ஆகுது. அப்ப இரவு நேரம் தான் வருவினம். இது வந்து சுக்கினி டச்சு பேர். இது வந்து தமிழ்ல சீமை சுரைக்காய். அது எவ்வளவு பெருசா இருக்கு, இல்லாம பெருசுதான், பூசணிக்காய் மாதிரி. ஆனா சின்ன கடையில விற்கிறது. இங்க பெரிய இனம் 2 இனம் இருக்கு. இதுகள் இங்க வரும். போன வருஷம் ஆச்சு எவ்வளவு காஞ்ச. இங்க பாருங்க, பெரிய ஆப்பிள் மரம், நல்ல பச்சை ஆப்பிள் 1 கிலோ இருக்கும் போல கிலோ இருக்குமோ. ஆப்பிள் மரம், பிஎஸ் மரம் எல்லாம் தான் வச்சுக்கோங்க. எல்லாம் நிக்குது. சாப்பிடலாமோ? சாப்பிடலாமோ? நல்லதா? நல்லதா? ஒரு சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா ஊத்திட்டு நல்ல தரமான ஆப்பிள். நல்ல நாளைக்கு வந்து எல்லாம் முருங்கணும். எல்லாம் பியோ தான். எல்லாம் பியோ இல்லதான் எல்லாம் நீங்க பயிர் செய்யறதோ? என்ன கெமிக்கல் கலக்குற. முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ பார்த்த அனைவரும் இதை லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.